விஷயம்? பிளேஸ் ஆயிட்டம்பா. என்னக்கா சொல்றீங்க? நான் மட்டும் இல்ல, பேட்சே பிளேஸ் ஆயிட்டாங்க. எப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ நான் பிளேஸ் ஆனதுக்கு ரீசன் இந்த பேட்ச்ல 5 to 10 பீப்புள்ஸ் தான். அதனால டவுட் கேட்கறது ஈஸியா இருந்துச்சு. நான் பிளேஸ் ஆனதுக்கு ரீசன் டெய்லி கிளாஸ் முடிச்ச உடனே டாஸ்க் கொடுப்பாங்க. அது ப்ராக்டிஸ் பண்றதுனால கான்செப்ட்ஸோட லாஜிக் ஈஸியா புரிஞ்சுச்சு. நான் பிளேஸ் ஆனதுக்கு ரீசன் நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் தராங்க. மொத்தம் 3 ப்ராஜெக்ட் தராங்க. 2 ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் 1 வந்து ஓவரால் கனெக்டிவிட்டி. நான் பிளேஸ் ஆனதுக்கான ரீசன் எவ்ரி வீக்கெண்ட் வந்து மாக் இன்டர்வியூஸ், கம்யூனிகேஷன் கிளாஸ், ஆப்டிடியூட் கிளாஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் கிட்டப்ல எப்படி ப்ராஜெக்டை புஷ் பண்றது முதற்கொண்டு ATS ஃப்ரெண்ட்லியா ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண வெறும் 2 monthsல இருந்தே நமக்கு பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அதில் கொடுக்குற ட்ரைனிங்ஸை வச்சு நம்மளால ஈஸியாக பிளேஸும் ஆக முடியுது. அப்படி தான் எங்கள் பேட்சும் பிளேஸ் ஆகும்.